ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கார கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான கார கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருள், முதல்ல நான் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ அரிசி வரும். 3 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் மட்டை அரிசி தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்துக்கலாம், இட்லி அரிசி எடுத்துக்கலாம், இல்லாட்டி ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இது நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் ஒன்று எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய், ஒரு மூடி தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காய் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். ஏன்னா இதுக்கு தேங்காய் நிறையா போட்டால் தான் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தேங்காய் நிறையா எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த அரிசியை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு 10-12 வரமிளகாய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா இதை குறைச்சி போட்டுக்கலாம். இது மீடியமான காரம் இருக்கும், குழந்தைகளும் சாப்பிட்லாம். அதுக்கு அளவாக நான் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கணும். நம்ம இப்போது அரிசியை பாதி அரிசியை நான் இதில் போட்டு இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நீங்கள் நிறையா ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரன்னு ரொம்ப நீங்கள் தண்ணி ஊற்றி ரொம்ப நல்லா மாவு மாதிரி ஆக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தால் போதும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு மீதி பாதி இருக்கிற அரிசியையும் அதில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுவும் அதே மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நிறையா போட்டிங்கன்னா அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கருகாப்பிலும் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கருகாப்பில் போட்டிங்கன்னா அது தெரித்து மேலே படும். அதனால வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் கருகாப்பில் போடுங்க. அப்புறமா தேங்காய் துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த தேங்காவோட வாசம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்ததாக நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதில் போட்டு அதையும் நல்லா நம்ம பிரட்டிக்கணும். இப்போ இது நல்லா பிரட்டியாச்சு, நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை கீழே இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கலாம். நீங்கள் மாவை அரைக்கும்போது கொஞ்சமாக லூஸாக ஆகிட்டாலும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வதக்கும்போது அது சரியாயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம இட்லி பேன் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அதில் நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சு வச்சாச்சு. துணி போட்டு வைக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அதோட எண்ணெயெல்லாம் துணியே இழுத்துரும். அதனால் துணி போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு
நம்ம இப்போ வேக வச்சிடலாம். ரொம்ப கும்மியாக வைக்க வேண்டாம், அது வேகாது. நம்ம இன்னொரு அடைசல் கூடி நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அதனால அளவளவாக வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ 3 டம்ளர் அரிசிக்கு, அதாவது 1/2 கிலோ அரிசிக்கு இந்த அளவு வந்திருக்கு. ஒரு இட்லி சட்டி ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போது இது 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது வெந்துருச்சான்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு உங்ககிட்ட ஒரு ஃபோர்க்கோ இல்லை இந்த மாதிரி கம்பியோ இருந்ததுன்னா அதை வச்சு குத்தி பாருங்கள். இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம கார கொழுக்கட்டை வெந்து ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் டின்னருக்கு செஞ்சு இதை அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சூடான ஸ்பைசியான கார கொழுக்கட்டை சாப்பிட ரெடியாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. என்னோடய ரெசிபீஸ் அண்ட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். இன்னும் நம்ம சேனலில் நிறையா புது புது ரெசிபீஸ் அண்டு ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.